இப்போ இதுக்கு வந்து பாலிகன் லா ஆஃப் வெக்டார்ஸ் படி நீங்க வந்து எனக்கு இத கனெக்ட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறேன். அப்போ பாலிகன் லால நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா வெக்டாரையும் ஹெட் டு டெயில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். A வெக்டார், B வெக்டார், C வெக்டார். இப்படி ஹெட் டு டெயில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 2 யூனிட்ஸ் தான் இருக்கு. B வெக்டாரும் 2 யூனிட்ஸ் தான், C வெக்டாரும் 2 யூனிட்ஸ் தான். அப்படிங்கிறபோது நம்மளுக்கு இதிலிருந்து இதுக்கு நம்ம ஹெட்டுக்கு ஒரு வெக்டார் வரணும்னு சொன்னா இதுதான் என்னுடைய ரிசல்டன்ட் வெக்டார். இப்போ இந்த ரிசல்டன்ட் வெக்டார் வந்து என்னது? இந்த வெக்டாரை பூரா ஆட் பண்றது தான் நம்மளுடைய ரிசல்டன்ட் வெக்டார். The resultant vector r vector is equal to a vector which is 2i cap பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால 2i cap அப்படின்னு வந்து போடுறேன். b vector அது வந்து plus 2j cap and c vector which is minus 2i cap. ஸோ இதை அடிச்சு கொடுத்துட்டேன். என்னோட ரிசல்டன்ட் r vector is equal to 2j cap அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது நான் பாலிகன் லா ஆஃப் வெக்டார்ஸ் மூலமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி நம்ம பண்றோம். இல்ல நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது? பாசிட்டிவ் 2, நெகட்டிவ் 2, ரிசல்டன்ட் வந்து பிளஸ் 2j கேப் அப்படின்னு சொல்லி நம்ம அழகா முடிச்சிடலாம். நம்ம வந்து பாலிகன் லா ஆஃப் வெக்டார்ஸ்ல வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம எடுத்து ஒன்னொன்னா கனெக்ட் பண்றோம். A வெக்டார், இது B வெக்டார், இது C வெக்டார் அப்படின்னு சொல்லி போட்டு ஒன்னொன்னா வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகே. இப்போ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். ஆட் த ஃபாலோயிங் வெக்டார்ஸ் யூசிங் பாலிகன் லா ஆஃப் வெக்டார்ஸ்ல அடுத்த கொஸ்டின். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, see this is A வெக்டார். A வெக்டார் வந்து 4 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி B வெக்டார் வந்து 2 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. C வெக்டார் இது 2 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 யூனிட்ஸ், 2 யூனிட்ஸ், 2 யூனிட்ஸ். இது A வெக்டார், B வெக்டார் அண்ட் C வெக்டார். இப்போ இதை நான் அதே மாதிரி யூசிங் பாலிகன் லா அப்படின்னு நீங்க சொன்னதுனால A வெக்டார் எடுத்துட்டு வந்து கனெக்ட் பண்றேன். A வெக்டார், B வெக்டார் இதனுடைய ஹெட்ல அண்ட் C வெக்டார் இதனுடைய இங்கே வந்து இதனோட ஹெட்ல வந்து வரையணும். இப்போ இதுக்குமான ரிசல்டன்ட் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி கண்டுபிடிப்போம்? இது 2 யூனிட்ஸ், இதுவும் 2 யூனிட்ஸ். இதான் இதனுடைய ரிசல்டன்ட். இதுதான் இதனுடைய ரிசல்டன்ட். இந்த ரிசல்டன்ட் வந்து நம்ம எப்படி எழுத போறோம்? r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4i கேப் பிளஸ் A வெக்டார் வந்து 4 பாசிட்டிவ் i கேப்ல இருக்கு, B வெக்டார் வந்து பாசிட்டிவ் j கேப்ல இருக்கு அண்ட் C வெக்டார் வந்து நெகட்டிவ் i கேப்ல வந்து இருக்கு. ஸோ r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i கேப் பிளஸ் 2j கேப். அப்போ இந்த r வெக்டார் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து 2i கேப் பிளஸ் 2j கேப் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ இப்படி தான் நம்மளுடைய இதை வந்து கண்டுபிடிக்கணும். இல்லை இதை நம்ம டைரெக்டாகவே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? நம்ம இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, இது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்குமான ரிசல்டன்ட்டே நம்மளுக்கு வந்து என்ன வந்துட போகுது? அதுவே ஒரு 2 யூனிட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு முடிவு பண்ணிடலாம். பாசிட்டிவ்ல A அண்ட் சியோட ரிசல்டன்ட்டு 2, அதுக்கடுத்து B வந்து மேலே ஒரு 2 வந்து இப்படி இருக்குது. ஸோ இது வந்து 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். எப்படின்னு பாருங்கள். இப்போது இது வந்து A வெக்டார், இது வந்து 2 யூனிட் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இது B வெக்டார், இதுவும் 2 யூனிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் வெக்டார், ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்படிங்கிற பட்சத்தில் இதனுடைய ரிசல்டன்ட் நம்ம டைரெக்டாகவே கால்குலேட் பண்ணலாம். 2 ஈக்குவல் வெக்டார்ஸ், ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடியது 90 டிகிரி அப்படிங்கிற போது நம்ம வந்து அது என்ன சொல்லலாம்? இதனுடைய ரிசல்டன்ட் வந்து 2√2 அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். 2√2f அப்படின்னு சொன்னோமா, அதனால √2 × 2 அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். அதே தான் நீங்கள் இங்கே இதை இதனோட ரிசல்டன்டோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்கனாலும் அதே தான் வரப்போகுது. √2² + 2² which is nothing but 2√2 அப்படின்னு தான் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூசிங் பாலிகன் லா ஆஃப் வெக்டார்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி வேணால் கண்டுபிடிக்கணும். வெக்டார்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை வந்து நம்ம வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஓகேவா? ஸோ பாலிகன் லா படி பார்த்தோம்னா ஹெட்டிலேருந்து அடுத்து டெய்லாக கனெக்ட் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி முறையில் கண்டுபிடிப்போம். இல்லை நான் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறேன் வெக்டார்ஸ் கொஞ்சம் தரவாயிட்டேன் அப்படிங்கிறபோது எனக்கு இது 4 இது 2 ரெண்டே அடிச்சு கொடுத்தா ஒரு 2 ரிமைனிங் இருக்கிறது இந்த 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியும் கூட ஸ்ட்ரைட்டாக கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது இதில் இன்னொரு கொஸ்டின்